உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு, சிம்மராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா தொழிலில் அமோகமான வெற்றி உறுதியாக உண்டு. முழு கவனம் எங்கே இருக்கணும்? உங்களுடைய தொழிலில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் அதிக ஓவர் டைம் எடுங்க, தப்பு கிடையாது, உங்கள் தொழில் தானே. இந்த வட்டம் ஓவர் டைம் எடுத்து ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் உங்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா, அது எந்த தொழிலாக இருக்கட்டும், உங்கள் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை, ஒரு 5 வருடங்கள் கிடைக்காத லாபத்தை இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் உணர்வுபூர்வமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இது எப்படி சொல்கிறோம்னா, எல்லாமே கிரகத்துடைய அமைப்பு தான். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி, ஓகேவா? அதே போல் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதி? 10ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் ராசிக்குள்ளே 4ஆம் தேதி உள்ள நுழையிறார். அப்போ 10க்குரியவன் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழையும் போது உங்களுடைய முழு சிந்தனையும் உங்களுடைய முயற்சிகளும் வலிமையாக இருந்தால் உங்களை வீழ்த்தணும், உங்களை அழிக்கணும், உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற அத்தனை விதமான நபர்களுக்கும் சரியான பாடத்தை கொடுத்து வேறு லெவலில் நீங்கள் வரக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூப்பரான செயல்பாடு இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். இந்த வட்டம் தான் அதை பாதி தான் எதுவும் கிடையாது. நீ நம்பிக்கையோடு பண்ணுறியா, உனக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற யார் சொல்லுவா? நான் சொல்லலை, கிரகம் பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதியாக சொல்லும். ஸோ அந்தளவுக்கு கிரகத்துடைய வலிமை இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம சிம்மராசிக்காரங்க எந்த விஷயத்தை தொடங்கினாலும் சரி, எதையா ஒரு விஷயத்த ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யன்னு நினச்சி களத்தில் இறங்கி நீங்கள் போராட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்போ தான் யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உறவுகளாக இருந்தாங்களோ, அவர்கள் மூலமாக வலியும் வேதனையும் பிரச்சனையும் போராட்டமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் சூசான் இருக்கும் போது சும்மா இருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்க நினச்சிட்டா அவங்களுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ தெரியாது. உங்களை பாடாப்படுத்தி உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதத்தில் அந்த வேலைக்கு இடமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி முடிக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள அழுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வெளியேறி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம், அதாவது சவுண்டு மேலதாளத்துடன் நீங்கள் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பான செயல்பாடு பிரபஞ்சமே கொடுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதனை கரெக்டாக செய்யும். அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு வெளிப்படையாக சொல்கிறது நிப்பாட்டுங்க. வெளிப்படையானா எப்படி வெளிப்படையாக சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு மனசில் ஒன்று வச்சு உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது உங்களுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள உறவுகள்கிட்ட, உங்களுடைய நட்புக்கிட்ட சொல்லுவீங்க. அது சின்ன விஷயமா இருக்கும், அவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் ஹார்டாக சொல்லிடுவீங்க. அது ஹார்டான எப்படி
இந்த மனசோட வலியை அப்படியே வெளிப்படுத்துவீங்க. ஸோ அதை வாங்கிட்டு போய் அதை சின்ன ஒரு புள்ளியாக இருந்த ஒரு இடத்த பெரிய ஒரு ஓட்டையாக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கூடவே இருந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அழுத்தம் அல்லது ஒரு விரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஸோ அப்போ பிரிவும் வேண்டாம், ஒரு இடைவெளியும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, பொதுவாக இந்த மாதம் நண்பர்களிடமும் உங்களுடைய உறவுக்காரங்களிடமும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கும். ஸோ அவங்க ஏதாச்சும் உங்களை வாண்டடாக வம்பளுக்கிறாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னா சிரமப்படாமல் அதை விட்டு நகர்ந்து போயிருங்க. அவங்கள புரிய வைக்க மட்டும் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. புரிய வைக்க ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. மனசார என்ன பண்ணி ஒரு 2 வகுப்பு வச்சுருவீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களையும் கிரகங்கள் சூப்பராக கொடுக்கும்போது, வலிமையாக கொடுக்கும்போது. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்கிற ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன்.
என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.